niche-based operation by traders for put option, selling and buying. Yesterday's market, this is the operating gambling, we could say as that. ஒரு சின்ன காரணமாக இருக்கும், அதை ஒரு காரணம் காட்டி அப்படியே பூதமாக்கி பண்ணிட்டாங்க. நேற்று ஒரு உதாரணத்துக்கு ஆல் ஸ்டாக்ஸ் ஆர் டவுன் ஆகிருக்கு. இப்போ முத்தூட் ஃபைனான்ஸ் எடுத்துக்கும், 90% இயர் ஆன் இயர் மோர் தென் ப்ராஃபிட் இன்க்ரீஸ்டு. ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் தான். அந்த டன்னேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறாங்க. காரணம் கோல்டுனுடைய ஏறுறதுனால எல்லோரும் லோனை ரிடம்ஷன் பண்ணிட்டாங்க. இது சிம்பிள். அதனால் டன்னேஜ் குறைஞ்சி போயிட்டுனா அவர் என்ன ஸ்டாக்கை கோல்டு ஸ்டாக் வாங்கியா வைக்கிது அந்த கம்பெனி. அப்போ இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இதை ஒரு காரணத்தை சொல்லி கோல்டில் நேற்று ஒரு 1000 ரூபாய் 3000 ரூபாய் இது கீழே தான் இறங்கியிருக்கு. உடனே 90% இயர் ஆன் இயர் வாங்கின ப்ராஃபிட்ஸ் கம்பெனி ஸ்லாஷ் ஆகிருக்கு மோர் தென் 6%. அப்போ இதே மாதிரி ஐடி செக்டரும் ஏஐ ஆந்திரா ப்ராப்ளம்ஸ் க்ளவுடி இதனால் டெக்னாலஜி உள்ளே போடுறதுனால ஆல் ஐடி கம்பெனிஸ் ப்ராப்ளம்ஸ். திஸ் இஸ் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு டவுட்டு தானே ஒழிய இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபெயில்யூர்னு யாருமே சொல்லலை, டிக்ளேர் பண்ணலை. இது இண்டியூ கோர்ஸில் கரெக்ஷன் ஆகும். இதை ஒரு காரணம் வச்சு புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் பையர்ஸ் போட்டு அடித்து நொறுக்க வேண்டியது. இதுதான் இந்தியாவில் அடிக்கடி இந்தியன் மார்க்கெட்டில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ். இதை ஏன் ப்ராப்ளம்ஸ் நான் சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் நாள் எம்டிஎஃப்பில் ஷேர் வாங்கியிருக்காங்க. எம்டிஎஃப்பில் மார்ஜின் ட்ரேடட் ஃபண்டில் வாங்குகிறாங்க. நெக்ஸ்ட் டே அது செட்டில்மெண்ட் ஆகிறதுக்குள்ளேயே கிராஷ் ஆகுது. நாள் மோர் தென் ஒரு ஷேர் 400-500 ரூபா ப்ராஃபிட்ஸில் இருக்குது குறைச்சலை. ஆனால் நெக்ஸ்ட் டே கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆகுறப்ப அவங்க எம்டிஎஃப்பில் வாங்கினது செட்டில்மெண்ட்டும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டே ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்க எம்டிஎஃப் வாங்க மாட்டாங்க. 4 days 3 days ரீசன் கிடைச்சாதான் அந்த எம்டிஎஃப்பில் வாங்கி வச்சு அதை கரெக்ட் பண்ண முடியும். ஆகவே நம்மளை திருப்பியும் இந்த பேனிக் ஆஃப் செல்லிங் மோடில் மைண்ட் செட்டில் கொண்டாந்து விடுறாங்க. அதனால் இதை எம்டிஎஃப் மேலே குற்றம் சொல்கிறதா இல்லை மார்க்கெட் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் நியூஸ் பேஸ்டு சின்ன ரீசனை பெருசாக பெருசாக்குறதுப்பா. இதில் எம்டிஎஃப்பில் வாங்காமல் இருக்கிறது உத்தமம்னு சொல்லலாமா? இல்லை இது மாதிரி பேனிக்கை கிரியேட் பண்ணுறவங்கள என்ன பண்ணுறது? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய. ஆகவே இதை ஏமாற்று வேலை என்று தான் நம்ம திட்டமிட்டு சொல்ல முடியும். நேற்றைய மார்க்கெட் கிராஸ் அவ்வளவு கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் முதலே எல்லாரும் தெரிந்ததை சொல்கிறதே, ஐடி செக்டர் இதானது அங்கே 5% கூட இறங்கலை. ஆனால் இங்கே மோர் தென் 1 வீக்கில் 8 to 16% இறங்குதுன்னா பேமானி அப்படின்னு தான் சொல்ல முடியும். வி மஸ்ட் சே தட். அதனால் எம்டிஎஃப்பில் வாங்குவதை தவிர்ப்பது இந்தியனுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு முக்கியமான வேலை. இது ஏமாற்று வேலை. எம்டிஎஃப் செய்கிறவங்க பலனடைகிறாங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்க அந்த மெத்தடை வச்சுருக்கிறாங்க. மார்ஜின் குறைஞ்சிச்சின்னா ப்ராஃபிட் லாஸ் ஆச்சுன்னா உடனே அது ரிடம்ஷன் பண்ணி ஆகணும். அதனால் மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம ஃபுல் டெலிவரி பை ஃபுல்லில் வாங்கணும். ஒன்லி இன்ட்ராடே லீவரேஜில் வாங்கணும். இதை ஃபாலோ பண்ணவங்க எல்லோரும் சக்ஸஸ் ஆகியிருப்பாங்க. புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.